ஜூன் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினமாக உலகம் ஃபுல்லா கொண்டாடிட்டு வராங்க. இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடுகள்ல என்னென்னலாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வளர்ந்து வரும் இந்த டெவலப்மெண்ட்ல நிறைய தொழிற்சாலைகள் அமைச்சு நம்ம சுற்றுச்சூழலை மாசுபடுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு கிராமம் பிடிக்குமா இல்ல நகரம் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைங்க கூட நகரம் தான் ரொம்ப பிடிக்கும், நல்ல டெவலப்பான ஒரு இடம் தான் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால இருக்கிற அந்த வில்லேஜ் கூட அழிஞ்சு இப்ப நகரமா மாறிட்டு வருது. அதே மாதிரி அந்த இடங்கள் எல்லாம் அழிச்சு நம்ம என்ன பண்றோம்னா, டிரான்ஸ்போர்டேஷன், நம்மளோட போக்குவரத்துக்காக அந்த இடங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இருக்கிற வயல்லையும் அதிக உற்பத்தி செய்யணும்னு சொல்லிட்டு அங்க பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், அந்த உயிர்களை கொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய இந்த கழிவு நீர்களை நீரோட கலந்து அந்த நீரையும் நம்ம மாசுபடுத்துறோம். அது மட்டும் இல்ல, காடுகள் அழிச்சு இந்த காடுகளே இல்லாத மாதிரி பண்ணி மழை நம்மளோட ரெயின் கம்மியாகி நம்மளோட கிளைமேட் சேஞ்சஸையும் நம்ம மாத்திட்டு இருக்கோம். இது போன்ற சுற்றுச்சூழல் மாசுபாடுகள் இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஐயா என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, உங்க சப்ஜெக்ட்ல நீரின் வெப்ப மாசுபாடு. நீர் இந்த நீர்ன்ற ஒரு விஷயம் நம்ம தினந்தோறும் நம்ம வாழ்வில் இன்றியமையாத ஒண்ணு. அததான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுங்கு. எதுக்கு இப்படி சொல்லியிருக்காரு? நீர் இல்லைன்னா, இந்த மழை நம்ம பூமியில சேரலன்னா நீர்நிலங்கள்லாம் காஞ்சிடும். வற்றி போச்சுன்னா நம்ம மனுஷன் இந்த ஓரறிவுல இருந்து 6ஆம் அறிவு வரைக்கும் இந்த நீரை சார்ந்தே வாழுது. அப்ப இந்த 6ஆவது அறிவான இந்த மனிதனுக்கும் நீர் இல்லைன்னா அவனால உயிர் வாழ முடியுமா? நம்ம ஒரு 10-15 நாள் தண்ணி குடிக்காம இருந்தா நம்மளால உயிர் வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதே மாதிரி இந்த ஓரறிவு கூட அந்த நீரை அது எடுத்துக்கிட்டுதான் அந்த போட்டோசிந்தசிஸ்ன்ற ஒரு ப்ராசஸ் மூலியமா அது வளர்ச்சி பெற்று நமக்கு அது உணவா நம்ம உட்கொள்றோம். அப்ப நீர் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த உணவு பொருளும் விளையாது. சோ அதனாலதான் நீரின்றி அமையாது உலகுன்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம பூமி பாத்தீங்கன்னா 72% நீரால் சூழப்பட்டது. பெருமைப்பட்ட இந்த நீரை நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, வெப்பப்படுத்தி மாசுபடுத்துறோம். எப்படி வெப்பமாகுது இந்த நீரு? ஸ்டவ்ல வச்சு நம்ம பர்ன் பண்றோமா இந்த நீர்நிலையங்களை? இல்ல. நம்ம எந்தெந்த வகையில அதை நம்ம மாசுபடுத்துறோம்னு பாத்தீங்கன்னா, அனல் மின் நிலையம், தெர்மல் பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ், அணு மின் நிலையம், அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்ல வரக்கூடிய கழிவுகள், அதுக்கப்புறம் இந்த குளிர் சாதன அந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணும் போது அதுல இருந்து வரக்கூடிய கழிவுகள், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல நம்மளோட வீட்டு கழிவுகளும் நம்மளோட நல்லா இருக்கக்கூடிய அந்த நீர் நிலையங்கள்ல போயிட்டு மாசுபடுத்துது. சோ இதுல முக்கியமா இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பார்ப்போம். நம்மளோட உலகத்துல பாத்தீங்கன்னா 412 அணு மின் நிலையங்கள் இருக்கு. அதுல 57 கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த டிவில எல்லாம் நியூஸ்ல பார்ப்போம், இது கட்டுமானம் செய்யறப்ப நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, இதை செய்ய விடாம தடுக்கிறாங்க. அதுக்கே ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அது நடக்கிறதுனால நம்மளுக்கு கரண்ட் கிடைக்க போகுது, கரண்ட் கிடைச்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. கரண்ட் இப்பத்திக்கு நம்ம எதுல இருந்து எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா, நம்மளோட கோல்னா அந்த கரியில இருந்தும் நேச்சுரல் கேஸ்ல இருந்தும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த இயற்கை வளங்கள்லாம் குறைய நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். அப்ப இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அணுவின் உட்கரு, அணுனா என்ன, ஒரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சேர்ந்ததுதான் ஒரு அணுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த எலக்ட்ரானோட ஸ்பீடு கம்மியாச்சுன்னா அது புரோட்டானா மாறும், புரோட்டான் இன்னும் ஸ்பீட் கம்மியாச்சுன்னா அது நியூட்ரானா, உட்கரு, நியூக்ளியஸா மாறிடும். அந்த நியூக்ளியஸ கொண்டு போயிட்டு யுரேனியம்னு ஒரு ஆட்டம் கூட மோத விடுறாங்க. இங்க பாருங்க, அந்த குட்டியா இருக்கிறது தான் நியூட்ரான், அந்த யுரேனியம்ன்றது பெருசா இருக்கிறது. அப்படி மோத விடும் போது அங்க ஃபிஷன் நடக்குது. அந்த ஒரு யுரேனியம் என்ன ஆகுதுன்னா ரெண்டா பிரியும். சாரிமா, வாழ்க வளமுடன். இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகலமா? ஷேர் ஆகலையா? அதாவது இப்ப தெரியுது. இப்ப ஓகேங்களாயா?
இப்ப வந்து நீங்க அந்த ஆட்டம் வந்து ப்ளூ அண்ட் ரெட் அது தெரியுது. ஆஹ் அந்த ஸ்கிரீன்ல தான் இருக்கீங்களா? ஆமா. ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்கிரீன் தெரியல, எங்களுக்கு அந்த பவர் பாயிண்ட் விண்டோ தான் தெரியுது. இப்ப பாருங்க, இப்ப தெரியுதுங்களாயா? இல்லைங்கம்மா, நீங்க அந்த அதுலயே வச்சு பேசட்டுமா, இப்படியே பேசட்டுமா? இப்படியே கூட பேசுங்க. ஓகே. சரி, இந்த குட்டியா இருக்கிறது நியூட்ரானுங்க ஐயா. அதுக்கப்புறம் அந்த பெருசா இருக்கிறது யுரேனியம். சோ இந்த நியூட்ரானை வந்து இந்த யுரேனியம் கூட மோத விடும் போது அந்த யுரேனியம்ன்ற ஒரு ஆட்டம் வந்து ரெண்டா பிளக்கப்படுறதுனால அதுல இருந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது உள்ள இருக்க 3 உட்கரு வருது. இது வெளியே வரும்போது இது எவ்வளவு ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா 700 டிகிரி செல்சியஸ்ல வந்து அதோட வெப்பம் இருக்குமா. இந்த ரியாக்ஷன் எவ்வளவு ஸ்பீடா நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு நம்ம கண் இமைக்கும் நொடியில வந்து நடந்து முடிக்கும். 1.3 செகண்ட்ல வந்து ஒரு ரியாக்ஷன், இந்த ஒரு ரியாக்ஷன் வந்து 1.3 செகண்ட்ல நடக்குது. அப்ப இந்த நியூட்ரான் வந்து சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? திரும்பவும் இன்னொரு ஒரு யுரேனியம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். இது ஒரு செயின் ரியாக்ஷன், தொடர் சங்கிலி ஒரு ரியாக்ஷனா வந்து நடந்துட்டே இருக்கு. சோ இது நடக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது அதிகமான வெப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வெப்பம் கலந்த அந்த நீர் வந்து நம்மளோட நார்மலான நீர் நிலையங்கள்ல போய் சேரும் போது அது வந்து மாசுபடுது. அந்த மாசுபட்ட அந்த நீரை வந்து நம்ம பருகும் போதோ இல்ல பிற உயிர்கள் வந்து அதை குடிக்கும் போதோ அது வந்து நம்மளுக்கு ரசாயன மாற்றம் நம்ம உடல்ல ஏற்பட்டு அது நம்மளுக்கு தீய விளைவுகளை கொடுக்குது. இது வந்து நம்மளோட நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ல நடக்கிறது. இந்த யுரேனியமை வச்சு கூட வெப்பன்ஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. எப்படி வெப்பன்ஸ் உருவாக்குனாங்க? உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச ஒரு ஹிரோஷிமா நாகசாக்கில வந்து ஜப்பான் அந்த இடத்துல அந்த போர் வந்து நடக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த யுரேனியம்ன்ற ஒரு எலமெண்ட்ட 64 கிலோகிராம் கொண்டு போனாங்களாம். அந்த வெயிட் போட்டு எடுத்துட்டு போறாங்க. ஆனா எடுத்துட்டு போனதுல நல்லா கவனிங்க, 64 கிலோகிராம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 1.9 கிலோகிராம் தான் இந்த யுரேனியமை யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அது யூஸ் பண்ணும் போது அங்க அந்த ஜப்பான்ல ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1945ஆம் ஆண்டு இதை யூஸ் பண்ணும் போது 66,000 உயிரினங்கள் மக்கள் வந்து அங்க அழிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல 70,000 மக்கள் வந்து அவங்களுக்கு உடல்ல பல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, இந்த யுரேனியம்ன்ற ஒரு விஷயம், ஒரு அணுதான், அது வந்து எவ்வளவு ஒரு உயிரினங்களை வந்து கொலை பண்ணிருக்கு. அப்ப இந்த யுரேனியமை வச்சு நம்ம ஒரு பவர் பிளான்ட்ல வந்து எலக்ட்ரிசிட்டியை நம்ம உருவாக்கும் போது அது சில விபத்துக்கள் ஏற்படும் போது அங்க ஒர்க் பண்றக்கூடிய அந்த ஆட்களும் சரி, அந்த ஏரியா சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நபர்களும் சரி, அவங்களோட உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது, அது பல தீமைகளை கொடுக்கும்னு சொல்லிட்டுதான் அங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? நிறைய இடத்துல இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சோ இதுதான் அதோட ரீசன். சோ இதுதான் நீர் வெப்ப மாசுபாடுக்கான காரணம். பற்றி எரியும் காடுகள், அதை அணைக்க துடிக்கும் நாடுகள், உருகி ஓடும் பனிப்பாறைகள், அச்சத்தில் விஞ்ஞானிகள், ஒரு புறம் அதீத மழையால் ஏற்படும் வெள்ளம், மறுபுறம் வறட்சியால் தண்ணீரின்றி தவிக்கும் மக்கள். இது மாதிரி இந்த உலகத்துல வந்து இது மாதிரி பல பேரிடர்கள் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு இல்லையா? நம்ம நியூஸ் பார்க்கும் போதெல்லாம் ஜப்பான்ல நிலநடுக்கம், அங்க வந்து சுனாமி வந்துருச்சு, இங்க வந்து பூகம்பம் வந்துருச்சு, இங்க வந்து யூஎஸ்ல வந்து அந்த காடு பற்றி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் நம்ம நியூஸ்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா புவி வெப்ப மாசுபாடு. புவி வெப்ப மாசுபாடு நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, குளோபல் வார்மிங் சொல்லுவாங்க. குளோபல் வார்மிங், இந்த குளோபல் வார்மிங் எதனால ஏற்படுது பாத்தீங்கன்னா 90% நம்ம ஹியூமனோட ஆக்டிவிட்டிஸ்னாலதான், நம்ம செய்யக்கூடிய செயலுக்கான விளைவாதான் நம்ம இந்த புவி வெப்ப மாசுபாடை அனுபவிச்சுட்டு இருக்கோம். 10% பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள், அந்த எரிமலை வந்து வெப்பம் அடைஞ்சு இல்ல வந்து அந்த காடுகள் பற்றி எரியும் போதும் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் வர்றதுனால குளோபல் வார்மிங் வருது. யூஸ்வலா பாத்தீங்கன்னா
நம்ம நிலத்துல இருந்து வரக்கூடிய பொருட்களை வச்சுதான் நம்ம மின்சாரம் தயாரிச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல்ஸ் அந்த யுரேனியம் வச்சு தயாரிக்கும் போதோ இல்ல நம்ம வந்து வீட்டுல தினந்தோறும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஏசி, ஃப்ரிட்ஜ், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வெளி வரும்னு பாத்தீங்கன்னா குளோரோஃபுளூரோ கார்பன் சொல்லுவாங்க. அந்த குளோரோஃபுளூரோ கார்பன் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்லுவாங்க. அது என்னன்னா பசுமை இல்லாத வாயுக்கள். அந்த பசுமை இல்லாத வாயுக்கள் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைடையும் நைட்ரஸ் ஆக்சைடையும் மீத்தேன், புளோரினேட்டட் கேஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு தீமை விளைவிக்கும் கேஸ்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது தெரியாம நம்ம என்ன பண்றோம், பக்கத்து வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, நம்மளுக்கு தேவையே இருக்காது, ஆனா பக்கத்து வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, அவங்க ஏசி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசையின் காரணமாக நம்ம வாங்கி இந்த சுற்றுச்சூழலை வந்து நம்ம மாசுபடுத்திட்டு இருக்கோம். இந்த குளோரோஃபுளூரோ கார்பனும் இந்த கிரீன் ஹவுசஸ் கேசஸும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சன்லைட்டை வந்து அதிக அளவுல நம்மளோட பூமிக்கு அனுப்புறதுனால நம்மளோட கிளைமேட் சேஞ்சஸ், ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, நிறைய அந்த பேரிடர்கள் வந்து நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது காரணமே இந்த மாதிரி நம்ம சின்னதா செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். சரி, நெக்ஸ்ட் ஓசோன் மண்டலம். ஓசோன் மண்டலம் இத பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா அது என்னன்னு தெரியாம இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அது ஒண்ணுமே இல்ல, நம்மளோட பூமி இருக்கு இல்லையா, அதுக்கு மேல ட்ரோபோஸ்பியர்ன்ற ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு மேல ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயர் ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு கேஸ் படலம் தான். இது எவ்வளவு தூரத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா 15ல இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் நம்மளோட பூமியில இருந்து நிலப்பரப்புல இருந்து இருக்கக்கூடிய ஒரு கேஸ் தான் ஓசோன் லேயர். இது என்ன வேலை செய்யுது, நம்ம பூமிக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமி மேல அதுக்கும் மேல இருக்கக்கூடிய லேயருக்கும் தாண்டி போனா நம்மளோட சூரியன் இருக்கு. அந்த சூரியன்ல இருந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ். இது பாத்தீங்கன்னா நம்மளோட உயிரினங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸையும் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த யூவி ரேஸ். ஸோ அது வந்து இந்த ஓசோன் லேயர் இல்லைன்னா டைரக்டா நம்மளோட எர்த்துக்கு வந்து பட்டுரும். அந்த கேஸ் லேயர் இல்லைன்னா அது டைரக்டா நம்மளோட பூமிக்கு வந்து சேர்ந்துரும். அதை தடுக்கிறது தான் இந்த ஓசோன் லேயர். சரிங்களா, இந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணுது, நம்ம தினந்தோறும் சன்ஸ்கிரீன் போடுறோம் இல்லையா, நம்ம உடம்புக்கு சன்ஸ்கிரீன் போடும் போது அந்த யூவி ரேஸை நம்ம தடுக்கிறோம். அதே மாதிரி இந்த பூமிக்கே சன்ஸ்கிரீன் போடுறதுதான் இந்த ஓசோன் லேயர். சரிங்களா, அப்ப வந்து இந்த ஓசோன் லேயர்ல வந்து ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப எப்படி அந்த ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுந்திருக்கும், நம்ம போய் குத்திட்டு வந்திருக்கோமா, இல்ல என்ன நடந்திருக்கும், இல்ல பூமிக்கும் அந்த ஓசோன் லேயருக்கும் சண்டையா, அப்படிலாம் இல்ல. என்ன நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மனிதன் உருவாக்கிய ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏசி, ஃப்ரிட்ஜ், இதுல இருந்து வரக்கூடிய இந்த குளோரோஃபுளூரோ கார்பன் O3 நீங்க இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஓசோன் லேயர்ல இருக்க கேஸ். அது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த குளோரோஃபுளோரோ கார்பன் படும் போது அது அந்த லேயர் டேமேஜ் ஆகி குளோரினும் ஆக்சிஜனும் தனித்தனியா பிரிஞ்சிடும். அதனால அந்த மண்டலம்ல இருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து அந்த லேயர் வந்து படிப்படியா குறைஞ்சிட்டு வர்றதுனால அததான் நம்ம ஓட்டை அப்படின்ற மாதிரி சொல்றோம். புரியுதுங்களா, அந்த லேயரோட டென்சிட்டி குறையுது, அததான் நம்ம ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுந்துச்சு, அதனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா சன்லைட்ல இருந்து வரக்கூடிய அந்த யூவி ரேஸ் டைரக்டா இப்ப நம்ம பூமிக்கு படப்போகுது. அந்த பூமியில வாழக்கூடிய உயிரினங்கள்ல இந்த 6வது அறிவான நம்ம மனிதர்களுக்கும் அதனால பாதிப்பு. எப்படி பாதிக்குது, அந்த யூவி ரேஸ் நம்ம உடல்ல வந்து அதிகமா பட நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்களை விட நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, கண்டிப்பா கம்மியா இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் நம்ம வந்து இந்த வெயில்ல இருந்து வரக்கூடிய இந்த யூவி ரேஸ் வந்து நம்மளோட செல்ஸ்ல படுறதுனால இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அதனாலதான் இப்ப நிறைய பேர் வந்து சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த சம்மர் சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூவி ரேஸ் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் போடுறோமே தவிர இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு இல்லை.
அதனாலதான் நமக்கு இந்த சப்ஜெக்ட்ல இந்த ஓசோன் மண்டலம் பத்தியும் அந்த ஓசோன் மண்டலத்தை எப்படி நம்ம மாசுபடாம பாதுகாக்கணும்ன்றத பத்தியும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்ல, ஸ்கின் ப்ராப்ளம், இம்யூனிட்டி சிஸ்டம் மட்டும் குறையல, இது கேன்சர் போன்ற நோய்களையும் உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த ஓசோன் படலம் குறைய நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த மாசுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓசை மாசுபாடு. ஓசைய நம்மளால பார்க்க முடியுமா? இல்ல, கண்டிப்பா கிடையவே கிடையாது. இத நாம பார்க்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும். அப்போ ஓசைன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஓசைன்றது அது வந்து நம்மளுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தமாவும் இருக்கலாம், இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தமாவும் இருக்கலாம். காலையில உங்களோட வைஃப் காலையில எழுந்த உடனே கத்துவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு சவுண்ட்ல இருந்து, காலையில அடிக்கக்கூடிய அந்த அலாரம் சவுண்ட்ல இருந்து, நம்மளோட ஆபீஸ்க்கு போனா நம்மளோட மேனேஜர்ஸ் நம்மள வந்து கத்துறாங்க பாத்தீங்களா, அந்த சவுண்ட்ல இருந்து நம்மளோட டிராபிக்ல நம்ம நின்னு போகும்போது அந்த வண்டி சவுண்ட், இது எல்லாமே வந்து ஓசை மாசுபாடுன்ற மாதிரிதான் சொல்றாங்க. அப்ப அதை எப்படி வந்து ஓசைய வந்து மாசுபாடு அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்கன்னா, நம்மளோட நம்ம ஓசைய உணரக்கூடிய ஒரு கருவிதான் நம்மளோட காதுகள். அந்த காதுகள்ல வந்து ஓசை எந்த அளவுக்கு கேட்க முடியும்னா அததான் நம்ம டெசிபல்ஸ்ன்னு சொல்றாங்க. கேட்கக்கூடிய அந்த திறனை தான் டெசிபல்ன்ற ஒரு யூனிட்டால சொல்றாங்க. நம்ம நார்மலா நம்மளோட காதுகளுக்கு வந்து கேட்கக்கூடிய சத்தம் 70 டெசிபலா இருக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காதுகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அந்த ஓசை உள்ள சென்று நம்ம மூளைக்கு செல்லும் போதும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த 70 டெசிபலை தாண்டி அது போகும்போது அது நம்மளோட காதுகளை வந்து பாதிக்கும். சரிங்களா? இந்த ஓசை மாசுபாடு வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா இயற்கையால வரக்கூடிய ஓசை மாசுபாடு, இன்னொன்னு வந்து நம்ம மனுஷங்களால உருவாக்கக்கூடிய ஓசை மாசுபாடு. இயற்கையால வரக்கூடிய ஓசை மாசுபாடு என்னென்ன? அதிகமான இந்த விலங்குகளின் சத்தமா இருக்கலாம், பறவைகளின் சத்தமா இருக்கலாம். நம்ம மனிதர்களால உருவாக்கக்கூடிய ஓசை மாசுபாடு என்ன? தேவையே இல்லாம கோவில்ல வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர் போட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களையும் வந்து அந்த 70 டெசிபலுக்கு மேல அந்த ஓசையை கேட்க வச்சு நம்ம மார்னிங் நம்மளால தூங்கி கூட ஒழுங்கா எழுந்துக்க முடியாம ஒரு நிலைய கொண்டு வராங்க பாத்தீங்களா, அதுதான் ஓசை மாசுபாடு, மக்களால ஏற்படுத்தக்கூடிய ஓசை மாசுபாடு. சரி, இந்த ஓசை மாசுபாடை பத்தி நம்ம மகரிஷி ஐயா ஏன் மனவளக்கலையில கொடுத்திருக்காரு? அதற்கும் நம்ம ஆரோக்கியத்திற்கும் என்ன சம்பந்தம் நீங்க உங்க மனசுல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியுது. இது வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த ஓசை வந்து நம்ம காதுகள் வழியா போகுது. அப்ப இந்த காதுகள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா இறைநிலையால படைக்கப்பட்டது. நாமும் இறைநிலை, அனைத்தும் இறைநிலையே. நீங்க இத பத்தி படிச்சிருப்பீங்க. சோ இந்த இறைநிலை கொடுத்த இந்த காதுகளை வந்து துன்பப்படுத்துறதும் ஒரு தீய செயல் தான். அப்ப வந்து இந்த அதிகமான சத்தம் வந்து நம்ம அதிகமா கேட்டுட்டே இருக்கும் போது நம்ம உடல்ல தேவையில்லாத உடல் ரசாயன மாற்றங்கள்லாம் ஏற்படும். அது மாதிரி ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்களை வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச் பேப்பரை தான் நான் வந்து இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். அதிகமான ஓசை மாசுபாடு, நம்ம இயர்போன்ஸ்ல அதிகமா சவுண்ட் வச்சு கேட்கறது கூட ஓசை மாசுபாடு தான். அந்த 70 டெசிபல் நம்மளுக்கு வந்து காது வலிக்கும் தெரிஞ்சும் அது இன்பமா இருக்குன்னு நினைச்சு நம்ம பண்றோம் பாத்தீங்களா, நம்ம உடலை வருத்திட்டு நம்ம இன்பத்துக்காக நம்ம பண்ற ஒரு விஷயத்து கூட அது வந்து மாசுபாடுதான். சோ இதெல்லாம் வந்து பண்றதுனால என்ன விளைவுகள் வரும்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இயரிங் லாஸ் ஏற்படும். இயரிங் லாஸ்னா உங்களுக்கு காது கேட்காம போக ஆரம்பிக்கும். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஏன்னா நம்ம பிளட் வெசல்ஸ வந்து நம்ம என்ன பண்றோம்னா அதிகமான பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்குது. அப்புறம் ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட மூளைகள், இந்த சவுண்ட் எங்க போகுது, நேரா நம்ம மூளைக்கு போறதுனால மூளையில நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. நம்மளோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச் பேப்பர்ல போட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் ஓசை மாசுபாடு பத்தி ஐயா நமக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நிலம் மாசுபாடு.
நிலம் மாசுபாடு ஐயா தவத்துல வந்து அழகா சொல்லியிருப்பாரு. இந்த பூ உலகமே நிலத்திற்கு அறிகுறின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த நிலத்துக்கு அறிகுறியான இந்த பூ உலகத்தையே நம்ம மாசுபடுத்துறோம். அந்த மாசுபடுத்துறதுல நம்ம தான் முதல் இடமாவும் இருக்கும். நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா நம்ம தான் முதல் இடத்துல இருக்கோம். இந்த மாசுபாடுனால ஒரு வருஷத்துக்கு 90 lakhs மக்கள் வந்து இறந்துட்டு இருக்காங்க. இது நமக்கு தெரியாது. ஆனா ரிசர்ச் பண்ணதுல பாத்தீங்கன்னா 90 lakhs மக்கள் வந்து இந்த மாசுபாடுனால இறந்துட்டு இருக்காங்க. இந்த நில மாசுபாடு உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல தீய விளைவுகளை கொடுக்குது. அதனாலதான் ஐயா வந்து இது நம்மளுக்கு சப்ஜெக்ட்ல கொடுத்திருக்காரு. எந்தெந்த வகையில இது தீய கேடுகளை நமக்கு கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து கம்மியா இருந்தது. அதனால விவசாயிகள் விளைவிக்கும் நிலங்களும் கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப ஓவர் பாப்புலேஷன் ஆகுறதுனால ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணணும். அப்ப ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா அந்த ஷார்ட் பீரியட்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஏதாச்சும் பூச்சியோ இல்ல ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து கெமிக்கல்ஸ் மூலியமா அதை வந்து கொல்றதுக்கும் அந்த கிராப்ஸோட ப்ரொடக்ஷன் அதோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாங்க. அந்த யூஸ் பண்றதுனால அதை சாப்பிடும் போது நம்மளுக்கும் தீங்குதான், அந்த யூஸ் பண்ணி விளைய வச்ச அந்த நிலத்துக்கும் தீங்குதான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் அதிகமாக பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னா டைக்ளோரைட், ஃபீனல், ட்ரைக்ளோரின், எத்திலின் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த நிலத்தோட அந்த மாய்ஸ்சரைசேஷன் சொல்லுவாங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் வந்து குறைய ஆரம்பிக்குது. படிப்படியா குறைய ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா, புழு பூச்சிகள், அந்த புழு பூச்சிகளுக்கு வந்து ஜெனட்டிக்கா ஆல்ட்ரேஷன் நடக்குது. அவங்க மரபணுல ஜெனட்டிக்கா ஆல்ட்ரேஷன் நடக்குது. அதனாலதான் சில பூச்சிகளையோ அதெல்லாம் பார்க்கும் போது இதை வந்து நம்ம முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டோம், ஏதோ வித்தியாசமா இருக்கும். அது காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவங்க மரபியல் அளவுல அந்த மாற்றங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இந்த நிலத்தை வந்து இந்த மாதிரி வகையில எல்லாம் நம்ம மாசுபடுத்துறதுனால இது மாதிரி தீமைகள்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நிலத்துக்கு அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா மலை பிரதேசத்தை வந்து ஐயா வந்து அழகா சொல்றாரு. ஃபாரஸ்ட் ரீஜியனை வந்து ஐயா கொடுத்திருக்காரு. இந்த மலை பகுதி பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரங்களால் ஆனது. ரைட்டா? மரங்களால் ஆனது. இந்த மலை பகுதி பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை வளம் தானே, அதை பார்த்தா அப்படி ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு அழகுல இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அங்க வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டா அதை வந்து மாத்தி அமைச்சு அங்க வந்து டீ பிளான்டேஷன் பண்றேன், காஃபி பிளான்டேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு இண்டஸ்ட்ரி வந்து உருவாக்கி அங்க வந்து நிறைய மக்கள் தொகைகளை அதிகரிச்சு அந்த ஒரு துண்டு நிலத்தை கூட நம்ம விடாம என்ன பண்றோம், அபகரிச்சு அங்க வாழ ஆரம்பிக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியால அந்த துண்டு நிலத்துக்காக நம்ம ஃபேமிலிக்குள்ளவே வந்து சண்டை வந்து கொலை செஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கேசஸையும் நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்திருப்போம். அப்ப வந்து இந்த நிலத்தை வந்து இந்த மாதிரி விதத்திலையும் நம்ம மாசுபடுத்திட்டு தான் இருக்கோம். இந்த மலைப்பகுதி அந்த இதுவெல்லாம் நம்ம அழிச்சுட்டே வரும்போதுதான் நம்மளுக்கு வந்து அந்த நிலச்சரிவு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த நிலச்சரிவை பத்தி நம்ம டீட்டெயில்டா இப்ப பார்ப்போம். இந்த மலைப்பகுதின்னு சொன்னாலே என்ன வருது, வனப்பரப்பு வந்து அதிகமா இருக்கு. வனங்கள் வந்து இயற்கை வளங்கள்ல ரொம்ப முக்கியமானது. வனப்பரப்பு பாத்தீங்கன்னா 33% வந்து இந்தியால இருக்குது. ஆனா இப்ப என்னவாச்சு, 14% குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குதான் நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988லயே, அந்த 88ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மரங்கள் எல்லாம் வெட்டி அத வந்து பிளாட் போட்டு விக்கிறதோ இல்ல வந்து அங்க வந்து குடியேறதுனால அங்க ஒரு பாலிசி வந்து உருவாக்கப்பட்டது. என்னன்னா அங்க வந்து இந்த வனப்பகுதியை வந்து நம்ம பாதுகாக்கணும், மர செடிகள்லாம் வந்து அதிகமா அழிக்காம அதை பாதுகாக்கணும்ன்ற மாதிரி ஒரு சட்டம் ஏற்படுத்தினாங்க. இது எதனால நம்ம இந்த சட்டங்கள்ல வந்து உருவாக்குனாங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மனிதன் வந்து பண்ணக்கூடிய இந்த செயல்கள் தான். அங்க போயிட்டு அந்த மரங்களை வெட்டி அதுல வந்து பொருளாதாரம் தேடுறது, எரிபொருளா அதை யூஸ் பண்றது,
அப்புறம் வந்து மருந்து பொருட்களுக்காக சில மரங்களை வந்து வெட்டி அத வந்து அந்த நிலத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வனப்பகுதியை வந்து அழிக்கிறதுனால என்னென்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இயற்கை வளம், இந்த மழை நீரே வந்து குறைய ஆரம்பிக்குது. எப்படி குறைய ஆரம்பிக்குது? நம்மளோட சூரிய வெளிச்சம் படும் போது வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி நம்ம செடிகள் மூலியமா மேல போய் அது மேகங்கள்ல தங்கி அதுதான் திரும்பவும் மழை நீரா வரும்போது நம்மளோட உயிரினங்கள்லாம் வந்து நீர் அந்த பொருளை வச்சு நம்ம வாழ்ந்துட்டு வரோம் இல்லையா. அப்ப வந்து இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் நம்ம அழிச்சிட்டு மரங்கள் எல்லாம் நம்ம கம்மி பண்ணும் போது நம்மளுக்கு மழை அந்த பெர்சன்டேஜே வந்து இப்ப குறைஞ்சிடுச்சு. பாத்தீங்கன்னா ரெய்னி சீசன் நம்மளோட இப்ப இந்த வருஷத்துல எவ்வளவு நாள் இருந்துச்சு, ரொம்ப கம்மியா தான் இருந்தது இல்லையா. ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்ப கம்மியாயிடுச்சு. அது காரணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதே மாதிரி மண் அரிப்பு ஏற்படுது. அங்க ஃபாரஸ்ட் அந்த அந்த நிலத்தை வந்து புடிச்சு வச்சுக்கிறதே அந்த மரங்களோட வேர்கள் தான். அப்ப அந்த மரத்தை அழிக்கும் போது அந்த அந்த சாயிலோட அந்த கிரிப்னஸ் போறதுனால அந்த மண்ணு எல்லாம் என்ன ஆகுதுன்னா மழை பெய்யும் போது அப்படியே அடிச்சுட்டு வருது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் வயநாடுல இப்ப நடந்த ஒரு சீற்றம். அதுல வந்து 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து இறந்து போனாங்க. நம்ம பார்த்து கவலைப்பட்டோம் இல்லையா. இது காரணம் எல்லாம் என்ன? நம்ம எப்பயோ செய்த செயலுக்கான விளைவை பின்னர் அனுபவிக்கிறோம். நம்ம செஞ்ச ஒரு செயலுக்கான விளைவு தான் இந்த மண் சரிவு, இயற்கை சீற்றங்கள், அது மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த மனுஷன் வந்து அனுபவித்துட்டு இருக்கான். சோ இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிதான் நம்மளோட பிரதமர் வந்து என்ன பண்ணாருன்னா 2020 வான் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்குனார். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மரங்களை நடணும். முக்கியமா நம்மளோட சிட்டி சைட்ஸ்லயும் வந்து மரங்களை நடணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து கொண்டு வராரு. இது மட்டும் இல்ல, ஒரு ஃபாரஸ்ட எப்படி கன்சர்வ் பண்ணணும், கன்சர்வ்னா அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் 1731 பாத்தீங்கன்னா ஜோத்பூர் கிங் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்ட சொல்லி ஒரு ஒரு இது கொடுத்து அனுப்புறாரு. அப்ப கொடுக்கும் போது என்ன பண்றாங்கன்னா அங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அம்ரிதா தேவி மற்றும் அவர்களோட 3 மகள்கள், அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய சில மக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த மரங்களை அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெட்ட போகும்போது அந்த மரத்தை கட்டி அணைச்சுக்கிட்டாங்களாம். ஆனா என்ன பண்ணாங்க, அங்க போயிட்டு அந்த வெட்டக்கூடிய அந்த ஆட்கள் அரசரால உத்தரவு கொடுத்ததுனால என்ன பண்ணணும், அவங்க வெட்டிதான் ஆகணும். அவங்க எவ்வளவு சொல்லியும் அந்த அம்ரிதா தேவி வந்து கேட்காததுனால அந்த அம்ரிதா தேவியும் வெட்டியாச்சு, அவங்க 3 மகளையும் வெட்டியாச்சு, அவங்க கூட போன 363 பேரோட உயிரும் பறி போச்சு. இப்ப இது எல்லாமே எதுக்காக? அந்த இயற்கை வளம், அந்த ஃபாரஸ்ட வந்து அவங்க சேவ் பண்ணணும்னு நினைச்சதுனால. பாருங்க, அது எவ்வளவு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஈஸியா வந்து மரத்தை வெட்டி நம்மளோட வளங்களுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காக தான் நம்மளோட வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அவார்டுன்ற ஒரு அவார்டை வந்து அவங்களோட பேர்ல இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 3 விஷயத்த வந்து நம்மள கடைபிடிக்க சொல்றாரு. என்னன்னா, யாரு வந்து தாகம்னு சொல்லிட்டு நீர் கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமா. அது மட்டும் இல்ல, அறியாமை அகற்ற கல்வியும் கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்புறம் 3வதான விஷயம்தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க அந்த சப்ஜெக்ட், நிழல் தரும் மரங்களை வந்து நட சொல்லியிருக்காரு. நம்மளால நம்ம வாழ்நாள்ல என்னென்ன பண்ண முடியுமோ இந்த 3 விஷயங்களை வந்து நம்ம தவறாம கடைபிடிக்கணும். இது எதுக்கு பண்ண சொல்றாரு நம்ம ஐயான்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா நீங்க இருக்கிற இந்த வாழ்நாள்ல உங்களுக்கு புகழ் வருதோ இல்லையோ, நீங்க மறைஞ்சிட்ட அப்புறம் இது வந்து உங்களுக்கும் நன்மையை தரும், அதை யூஸ் பண்ணக்கூடிய மக்களுக்குமே வந்து நன்மையை தரும். ஒரு மரம் வளர்க்குறீங்க, உங்களால நட்டு வைக்கப்பட்டது. ஒரு சம்மர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க அந்த நிழலுக்காக அங்க வந்து நிக்கும் போது அவங்க மனசு எவ்வளவு ஒரு ஆறுதலா இருக்கும்.
அப்ப அந்த அந்த புகழ் எல்லாரும் யாருக்கு போய் சேரும்? அந்த மரத்தை நட்டு வச்சு நமக்கு தானே. அதனாலதான் சொல்றாரு இது வந்து நமக்கு நன்மையும் புகழையும் தேடி தரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட குழந்தைகளுக்கு, நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து மரங்களை நேசிக்க கற்றுக் கொடுங்கள். அது வந்து மனிதர்களை நேசிக்க எளிதில் வந்து கத்து கொடுக்குமா. ஒரு உயிர் இல்லாத அந்த இயற்கை வளத்தை வந்து நேசிக்க நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா, அது மேல அன்பும் கருணையுமா அவன் வளர்த்து அதை வந்தானா, அப்ப பிற உயிர்கள் பிற மனிதர்களை வந்து அவன் துன்புறுத்த நினைப்பானா? கண்டிப்பா நினைக்க மாட்டான். அதனால அந்த மரம் வளர்க்கறத நேசிக்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம மகரிஷி ஐயா மட்டும் இல்ல, நம்ம திருமூலரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, மரம் வளர்த்தல் மனிதனுடைய கடமைன்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்மளோட நாட்டின் கண்களாக வீட்டுக்கு ஒரு மரத்தை வந்து நடணும்ன்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி சைடு. சோ நம்மளுக்கு இடம் கம்மியா தான் இருக்கும். இவ்வளவு சொல்லியிருக்காங்களே, நம்மளால எப்படி பண்ண முடியும்ன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். அதுக்கும் நம்ம ஐயா சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தா போதும், நம்மளுக்கு வந்து பப்பாளி மரம் வந்து நட முடியும் அப்படின்னு நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. 2 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தா முருங்கை மரம் வந்து நட்டு வைக்கலாம். 4 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தா வேப்பை மரம் வந்து நட்டு வைக்கலாம். சரி, எனக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட் இடமே இல்ல, நான் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன், பிளாட்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தொட்டியில வந்து செடியை வச்சு வளர்க்க சொல்றாங்க. அதை பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியும் மன நிறைவும் வரும். அது மட்டும் இல்ல, அதுல இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து நமக்கு நம்மளோட சுவாசத்தை வந்து சுத்திகரிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அபார்ட்மெண்ட்ஸ்லயும் இல்லப்பா, எனக்கு வந்து சன்லைட்டே என் வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு நினைக்கிறவங்க, குரோட்டான்ஸ், இந்த சன்லைட்டே இல்லாம வளரக்கூடிய அந்த செடிகளை வந்து நீங்க வளர்க்கலாம்னு ஐயா சொல்லியிருக்காரு. சோ இதுதான் வந்து நம்மளோட வனம், அந்த ட்ரீஸ் எல்லாம் நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணணும், டீஃபாரஸ்டேஷனை வந்து நம்ம எப்படி நம்ம வாழ்வுல கொண்டு வரணும்னு மாதிரி அழகா சொல்லியிருக்காரு. இப்ப நீர் மாசுபாடு ஆல்ரெடி சொன்ன, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சோ நீர் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த நீரை வந்து நம்ம எந்தெந்த வகையில மாசுபடுத்துறோம்னா, நம்ம கட்டுமானம்னாலையும் இல்ல பூச்சிக்கொல்லிகள் அந்த கழிவு நீர் போறதுனாலயும், நம்ம வீட்டுல இருந்து போகக்கூடிய பல வேஸ்டுகள்னாலையும் நம்ம வந்து நீரை மாசுபடுத்துறோம். அது மட்டும் இல்ல, நமக்கு தெரியாத பல நீர் மாசுபாடும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா கடல் நீர் மாசுபாடு, மெரைன் பொல்யூஷன். இது எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ்ல வந்து போட்டிருந்தாங்க, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல பாத்தீங்கன்னா கடல் வழியா எண்ணெய் டேங்க் எல்லாம் கொண்டு போவாங்க இல்லையா ஷிப்ல, அப்படி கொண்டு போகும்போது 2 மில்லியன் கேலான் எண்ணெய்கள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கடல்ல வந்து ஸ்பில் ஆயிடுச்சுன்னா ஊத்திக்குச்சு. ஊத்தும் போது அது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, உடனே எடுக்க முடியுமா? நம்ம வீட்டுல ஒரு டம்ளர்ல கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டாலே அதை பிரிக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்ப அந்த கடல்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு நீர்நிலை, அதுல வந்து 2 மில்லியன் கேலான் எண்ணெய்கள் கொட்டப்பட்டுச்சுன்னா அது எப்படி ஈஸியா எடுக்க முடியும்? 3 மாசம் வந்து அதுல அந்த எண்ணெய் வந்து அந்த கடல்லே இருந்திருக்கு. அது எடுக்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த நீர்நிலையில வாழக்கூடிய 25,000 அந்த நீர்நிலைகள்ல வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து இறந்து போயிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நீர் நிலையங்கள்ல வந்து தண்ணி குடிக்கக்கூடிய பறவைகள் 82,000 பறவைகள் வந்து செத்து போயிருக்கு. இது இந்த இடத்துல மட்டும் நடக்கல, இந்த உலகத்துல நிறைய இடங்கள். 1989ஆம் ஆண்டு 9 மில்லியன், இதை விட அதிகமா ஆயில் ஸ்பில் ஆயிருக்கு. அதை எடுக்க 10 மாசங்கள் வந்து தவிச்சிட்டு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா தான் பாத்தீங்கன்னா பயோ ரெமிடியேஷன், ஒரு பயோ ஐடியா வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன பாத்தீங்கன்னா சூடோமோனஸ் புட்டிடா. இது வந்து ஓர் உயிர் உயிரினம். இந்த ஓர் உயிர் உயிரினத்தை வந்து இது மாதிரி ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சுன்னா அந்த ஓர் உயிர் உயிரினத்தை அங்க போடும் போது அது என்ன பண்ணோம்னா அந்த ஆயில் எல்லாம் சாப்பிடும் போது அந்த ஸ்பில் ஆன ஆயில்ஸ் எல்லாமே ஈஸியா நம்மளால எடுக்க முடியும். சோ இந்த மாசுபாடுக்காக
இந்த ஒரு ரெமிடியேஷன், இந்த ஒரு சொல்யூஷனை வந்து இப்ப இருக்கக்கூடிய சயின்ஸ் வந்து சொல்லியிருக்கு. சரிங்களா? இந்த கடல் நீர் மட்டம் எப்படி அதிகரிக்குது? ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ். என்னென்ன கெமிக்கல்ஸ்? பென்சீன், டொலின், ஹெவி மெட்டலான மெர்க்குரி, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆல்கல் ப்ளூம்ன்ற ஒரு விஷயத்த வந்து உருவாக்குது. இந்த ஆல்கல் ப்ளூம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்து அதிகமா எடுத்துரும். நம்ம நீர்ன்றது என்னது? 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்ததுதான் நீர். அப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துட்டா அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் உயிர் வாழ முடியுமா? நம்ம ரூம்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துட்டா நம்மளால உயிர் வாழ முடியுமா? முடியாது. அதே மாதிரி அந்த நீர்நிலைகள்ல இருக்க உயிரினங்களும் உயிர் வாழ முடியாது. சோ இது மாதிரி ஒரு சம்பவம் தான் கலிபோர்னியால 2017ஆம் ஆண்டு நடந்தப்ப அங்க ஆயிரக்கணக்கான மீன்கள் வந்து இறந்து போயிருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம இந்தியால மதுரையில 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து, எதனால பாத்தீங்கன்னா அதிகமா ஹெவி மெட்டல்ஸ், வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய மெட்டல்ஸும் டாக்ஸிக்ஸும் நம்மளோட நீர்நிலைகள்ல சேரும் போது அங்க வந்து அந்த ஃபுட் செயின், அந்த உயிரினங்களோட அந்த ஃபுட் செயின் வந்து மாறி அங்க உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. 2011ஆம் ஆண்டு சுனாமி வந்திருக்கு. எதனால? இந்த மாதிரி நிலையங்கள்ல வந்து மாசுபடுத்துறதுனால. எப்படி மாசுபட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு அணு மின் நிலையம் வந்து உருவாக்குறாங்க. அந்த அணு மின் நிலையம்ல பாத்தீங்கன்னா 5 லட்சம் டன் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த யுரேனியம்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த ஜப்பான்ல வந்து அந்த நீர் நிலையங்களை கலக்குறதுனால அங்க சுனாமி ஏற்படுது 2011. அதோட ரிசர்ச் ஃபாலோ அப்பா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2013 அந்த அந்த நீர் நிலையத்துல வாழக்கூடிய உயிரினங்களை எடுத்து செக் பண்ணும் போது நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சிடுச்சு. அதோட ஜெனரேஷன் எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு. அப்படி சிலது உயிர் வாழ்ந்தாலும் அவங்களோட மரபியல்ல வந்து நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. சோ இது வந்து நம்மளோட டாக்ஸிக்னாலையும் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னால வரக்கூடிய நீர் மாசுபாடு. இன்னொரு ஒரு பெரிய டிராபேக் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். இப்ப வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் பிளாஸ்டிக் தான். அது என்ன பண்றோம், நம்ம தான் உருவாக்கிய ஒரு நான் பயோடிகிரேடபிள். அதை வந்து டீக்ரேட் பண்ண முடியாது. அதை வந்து ஈஸியா நம்மளால டீக்ரேட் பண்ண முடியாது. நம்ம பிரேசில்ல ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க இந்த பிளாஸ்டிக் என்ன விளைவை கொடுக்கும்னு பார்த்த அந்த ரிசர்ச் பேப்பர் தான் நான் இப்ப உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அங்க அந்த பிளாஸ்டிக் வந்து சூரிய வெளிச்சம் படுறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த பிளாஸ்டிக் எல்லாம் உருகி அங்க இருக்கக்கூடிய பாறைகள்ல போயிட்டு ஒட்டுறதுனால அந்த பிளாஸ்டிக் திரும்பவும் நம்ம சுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நீர்ல வந்து ஆக்சிஜன் இருக்கு. அந்த ஆக்சிஜன் திரும்பவும் நம்மளுக்கு வரும்போது அந்த ஆக்சிஜன் நம்ம அந்த பிளாஸ்டிக் கலந்த அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளோட பிளட் வெசல்ஸ்ல அது போய் கலந்து நம்மளுக்கு சுவாச பிரச்சனைகளை வந்து உருவாக்குது. அது ஒரு ஆஸ்மால இருந்து தொடங்கி கேன்சர் போன்ற பல பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து உருவாக்குது. அதனாலதான் நம்ம யுஎன்ஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மீது அக்கறை கொண்ட இந்த யுஎன்ஓ என்ன பண்ணிருக்காங்கன்னா டர்னிங் ஆஃப் தி டேப் டு எண்ட் தி பிளாஸ்டிக் பொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் வந்து 19 நாடுகள் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 80% வந்து பிளாஸ்டிக்கை எப்ப குறைக்க போறோம், 2040க்குள்ள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ண போறோம்ன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுல சில டிப்ஸ் என்ன பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி கடைக்கு போகும்போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவரை வாங்காம நம்ம ஒரு ஞாபகமா நம்ம துணி பையோ இல்ல என்ன பேக்ஸ் நம்ம கிட்ட இருக்கோ அதை நம்ம எடுத்துட்டு போனா அந்த பிளாஸ்டிக் கவர்ஸை வந்து நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். அதே மாதிரி நம்ம வெளியே போயிட்டு இந்த பாட்டில்ஸ்ல எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல வாங்கி தண்ணி குடிக்கிறத வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி இப்ப சில்வர் பாட்டில்ஸ் அது மாதிரி நிறைய பாட்டில்ஸ் இப்ப வந்துருச்சு. சோ அந்த மாதிரி பாட்டில்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து
பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணாம ஸ்டீல்லயோ இல்ல வந்து அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ல யூஸ் பண்றதுனால நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா சூடா அந்த பிளாஸ்டிக்ல போடும் போது அந்த நெகிழி என்ன ஆகுது, அந்த பிளாஸ்டிக் உருகி நம்ம உணவுல கலந்து அது திரும்பவும் நம்ம ஹெல்த்துக்கு தான் ப்ராப்ளம் கொடுக்குது. அதே மாதிரி இந்த டிஸ்போசபிள் கட்லரிஸ் இதெல்லாமே வந்து நம்ம தவிர்க்கலாம். நம்ம ஜொமேட்டோல ஆர்டர் போடும் போது உங்களுக்கு கட்லரி வேணுமா வேணாமான்ற மாதிரி கேட்பாங்க. சோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக்கை வந்து தவிர்க்கலாம். சோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். சோ நம்ம ஒருத்தர் வந்து மாறினா இது மாறுமான்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு எண்ணங்களை போடும் போதுதான் அது வந்து உலகத்துல இருக்க எல்லாரோட கருமையத்திலையும் பதியும் போது இந்த எண்ணம் வலுவடைந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இத ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ வந்து நம்ம கொண்டு வரும். சரிங்களா? அதே மாதிரி நீர் வந்து இப்ப பற்றாக்குறையா ஆயிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், மழை நீர் சேகரிப்ப கொண்டு வரலாம். இத வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட சயின்ஸ் புக்ல எல்லாம் இது நம்ம பார்த்திருப்போம். ஒண்ணுமே இல்ல, அதிகமா வெளிய வேஸ்டா போற அந்த நீரை வந்து நம்ம டெரஸ்ல அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லிட்டு நம்ம அத சேகரிச்சு வச்சு ஒரு டேங்க்ல அதை நம்ம குடிக்க யூஸ் பண்ணலனாலும் அந்த கார்டனிங் பண்றதுக்கோ இல்ல டாய்லெட் ஃபிளஷ் பண்றதுக்கோ இல்ல வந்து வெசில் வாஷ் பண்றது, க்ளோத்ஸ் நம்மளோட துணி துவைக்கிறது, அது மாதிரி வெஹிக்கல்ஸ் வாஷ் பண்றது, இந்த மாதிரி சில சில விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்றதுனால நிலத்தடி நீர் வந்து அதோட பகுதியை நம்ம குறைக்காம நம்மளால முடிஞ்சா சேகரிப்பு செஞ்சு நீர் வளங்களை வந்து பாதுகாக்கலாம். சோ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளோட பொருளாதாரத்துக்காக நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம், இந்த சுற்றுச்சூழலை வந்து நமக்கே தெரியாம நம்ம என்ன பண்றோம், அழிச்சிட்டு இருக்கோம். அப்ப வந்து நம்மளுக்கு பொருளாதாரம் நிறைய வருது, சுற்றுச்சூழல் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டு நம்ம பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல நம்ம செய்த செயலுக்கான விளைவு என்ன ஆகும், நம்ம உடல்ல பல பாதிப்பு ஏற்படும் போது நம்ம சேர்த்து வச்ச அந்த பொருளாதாரமே வேஸ்டா போயிடும். அதுதான். சோ அந்த மாசுபாடெல்லாம் நம்ம குறைக்கணும். அதே மாதிரிதான் காற்று மாசுபாடு. நம்மளுக்கு சுவாசிக்கிறது ஆக்சிஜன், வெளியே விடுறது வந்து கார்பன் டை ஆக்சைடு. அப்ப பியூர் ஆக்சிஜன் நம்மள சுத்தி இருக்குதான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம நிறைய இண்டஸ்ட்ரி வந்துருச்சு, நிறைய கெமிக்கல் ஃபேக்டரிஸ், அது மாதிரி நம்ம வெஹிக்கல்ஸ் அதிகமாச்சு. நம்ம ஏன்னா பாப்புலேஷன் அதிகமானதுனால, டிரான்ஸ்போர்டேஷன் அதிகமானதுனால கார்பன் தான் நம்மள சுத்தி இருக்கு. அதனால காற்று மாசுபாடு ஏற்பட்டதுனால நம்மளோட மூச்சு குழாயில வந்து சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட லங்ஸ் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 5 to 6 லிட்டர் கெப்பாசிட்டி. ஆனா நம்ம இப்ப எவ்வளவு சுவாசிக்கிறோம் பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் தான். அது 6 லிட்டர் எங்க இருக்கு, 1/2 லிட்டர் எங்க இருக்கு பாருங்க. இது எப்படி இவ்வளவு கம்மியாச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச செயலுக்கான விளைவாதான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா பல கழிவுகள், பல இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய கழிவுகள், எரிமலை சீற்றத்தினால வர்றது, சில பேருக்கு தீய பழக்கங்கள், இந்த புகையிலை, அதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்கிறது, அதனால வர்றது, பூச்சிக்கொல்லி, அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல், இதெல்லாம் வந்து காற்று மாசுபாட அதிகரிக்கும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லைனாலும் நம்மளால முடிஞ்சது, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம மன்றத்துல வரக்கூடிய ஆட்கள் கூட சைக்கிள்ல வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த சுற்றுச்சூழல் மேல உள்ள அந்த அக்கறையினால இங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் ஏன் பைக் யூஸ் பண்ணணும், அது பொல்யூஷன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து நம்மளுக்குள்ள வரணும். சோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம இந்த சுற்றுச்சூழலை வந்து நம்ம பாதுகாக்க ஆரம்பிச்சிடலாம். சோ இதெல்லாமே வந்து ஒரு தனி மனிதனின் பங்கு செய்யும் போதுதான் இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றங்களை உண்டாக்க முடியும். கடைசியா நம்ம ஐயா என்ன மாசுபாடு கொடுத்திருக்காருன்னா எண்ணம் மாசுபாடு. எண்ணம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அகத்தாய்வுல படிச்சிருப்பீங்க. இந்த எண்ணம் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு பொருளை நினைச்சு நம்ம வரக்கூடிய அந்த மூளையில வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் அடிக்கடிக்கு தோணும் போது அது எண்ணமா மாறுது இல்லையா? அப்ப அந்த எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நல்ல எண்ணங்களா இருக்கணும். ஏன்னா இந்த எண்ணம் வந்து போய் பிரபஞ்சத்துல ஸ்டோர் ஆகுறது மத்தவங்களோட கருமயத்துல பிரதிபலிக்கும் போது அது அவங்க செயலா அது செய்யறாங்க. அப்ப நம்ம நல்ல எண்ணங்களா போட்டா நல்ல செயல் செய்வாங்க.
தீய எண்ணங்கள்லாம் போட்டா தீய செயல்கள் செய்வாங்க இல்லையா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஒரு அரண்மனையில ஒருத்தர் வந்து சமைக்கிறாரு. சமைச்சத சாப்பிட்ட ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, அவரு ஒரு பெரிய மந்திரி சரிங்களா? சமைச்சத சாப்பிட்ட அந்த மந்திரி என்ன பண்றாருன்னா, அரசரோட மோந்திரத்தை திருடணும்ன்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் வருது. ஏன் மந்திரி போயிட்டு அரசரோட மோந்திரத்தை திருடணும்னு நினைக்கணும்? அப்படி இந்த மாதிரி எண்ணம் ஏன் அவருக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆராயும் போது, அந்த சாப்பாடு சமைச்சவரோட தொழில் என்னவா இருந்ததுன்னா திருட்டு தொழிலா இருந்தது. அதெல்லாம் அத வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் அரண்மனையில ஏதோ திருடணும்னு சொல்லிட்டு தான் அந்த அரண்மனையில வந்து சமைச்சிட்டு இருக்காரு. அந்த சமைக்கும் போது அவரோட எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, அந்த அரசரோட மோந்திரத்து மேல அவருக்கு ஒரு கண்ணு. அப்ப அந்த மோந்திரத்தை எப்படியாச்சும் நம்ம எடுத்துடணும், அது விலை மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால அது எப்படியாச்சும் எடுத்துடணும்னு நினைச்சிட்டே அவர் சமைக்கிறாரு. அந்த எண்ணம் என்னாச்சு, அந்த உணவுல போய் பதிஞ்சுது. அந்த சாப்பிட்ட உணவு, அந்த எண்ணங்கள் உடைய அந்த உணவை வந்து சாப்பிடும் போது அந்த எண்ணம் என்னாச்சு, அந்த தீய எண்ணம் இவருக்குள்ள வர ஆரம்பிச்சது. அப்ப பாருங்க அந்த எண்ணத்தோட வலிமை. அதனாலதான் நம்ம வந்து அன்பும் பாசம் அக்கறையோட சமைச்சா அந்த சாப்பாடே நம்ம எதுவுமே போட்டா கம்மியா போட்டு சமைச்சாலும், ஸ்பைசஸ் அதெல்லாம் கம்மியா போட்டு சமைச்சாலும் ருசியா இருக்கும். அதனாலதான் நம்ம அம்மா சமைக்கிற உணவு வந்து அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும். புரியுதுங்களா? அது எண்ணத்தோட வலிமை. அப்ப எண்ணத்தின் பயணம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்தியா ஒரு பெரிய நாடு, இங்கிலாந்து ஒரு சின்ன நாடு. இது ரெண்டுமே வந்து இடையில டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கான். அது எப்படி கம்மியா இருக்கு? இங்க இருந்து அங்க போக முடியுது ஈஸியா, அங்க இருந்து இங்க வர முடியுது. எந்த ஒரு வாகனமும் தேவையில்லை. எப்படி தேவையில்லை? எப்படி நான் அங்க போயிட்டு வந்தேன்? எண்ணத்தின் காரணமா. அப்ப இது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 60,000 எண்ணங்கள் வருது. அப்ப இதுல அவ்வளவும் தீய எண்ணங்களா இருந்தா என்ன ஆகும்? நம்மளுக்கும் தீமை, மத்தவங்களுக்கும் அது தீமையா விளைவிக்கும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து எந்த ஒரு எண்ணம் எண்ணும் போதும் அது தப்பா வந்துச்சுன்னா அப்பவே சங்கல்பம் போட்டு அது திரும்ப வராம நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதுதான் உங்களுக்கு எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம மனதை வந்து அது மாதிரி பழகிக்க ஆரம்பிக்கணும். தன்னுடைய எண்ணம் என்ன, அந்த செயலால ஏற்படக்கூடிய விளைவு எது, அப்படியும் நான் அந்த விளைவை தெரிஞ்சு தீய விளைவு தான் வரும் தெரிஞ்சு நான் அந்த செயலை செஞ்சேன்னா அதுக்கு அந்த விளைவை வந்து என்னால ஏத்துக்கொள்ள முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் உங்களுக்கு வரணும். சரிங்களா? சோ இந்த எண்ணத்தின் காரணமா தான் பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடுகள்லாம் வருது. அப்படிதானே? யாரோ ஒருத்தர் வந்து டெவலப் ஆகணும், இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் அழிக்கணும்னு போட்ட எண்ணம் அவர் மூலியமாவும் சரி மத்தவங்க மூலியமாவும் அது நடைமுறையில வர்றதுனாலதான் இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடுகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐயா வந்து அதை அப்படியே கனெக்ட் பண்றாரு. சரி, நம்ம பாரதம் பாத்தீங்கன்னா இயற்கைய தெய்வமா வணங்குது, இயற்கையே அன்னையாவும் வணங்குது. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட இயற்கை வளங்களான துளசி, வேப்பமரம், அருகம்புல் எல்லாத்தையும் நம்ம ஒரு தெய்வீக தன்மையா பாக்குறோம். அப்பேற்பட்ட நம்ம என்ன பண்றோம், அதே டைம்ல நம்மளோட பொருளாதாரத்துக்காகவும் நம்மளோட இன்பத்துக்காகவும் அத வந்து நம்மளுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் மூலியமா அந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்திட்டேதான் இருக்கும். சோ இந்த மாதிரி வரக்கூடிய எண்ணங்கள்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா, இது வந்து நம்ம மூளையில போய் பதிவடையும் போது நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் இத வந்து நம்ம கொடுக்குறோம். எப்படி ஃப்ரீ கிஃப்டா இந்த தேவையில்லாத விஷயங்களை நம்மளோட குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். சோ இது மாதிரி வரக்கூடிய விஷயங்களை தவம் செய்து அதை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணணும், சங்கல்பம் எடுத்து விட்டுறணும். சரிங்களா? அப்ப வந்து நம்ம எண்ணத்தை ஆராய்ந்து அதோட தீர்வு, அதோட விளைவை பார்த்து இது தேவையா வேணாமா அப்படின்ற மாதிரி நம்மளோட ஐயா வந்து கொடுத்திருக்காரு. சோ இதனால இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஐயா கொடுத்திருக்காரு. இத வந்து ஒரு எக்ஸாமுக்கு மார்க் கொடுக்கிற சப்ஜெக்டா நீங்க பார்க்காம உங்க வாழ்வுல உங்களோட டே டு டே லைஃப்ல வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். அதனாலதான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இந்த சப்ஜெக்ட. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரம் நடலாம், அந்த நீர் நிலையங்களை வந்து மாசுபடுத்தாம பாத்துக்கலாம், காற்றை வந்து மாசுபடுத்தாம பாத்துக்கலாம். நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன இனிஷியேஷனை நம்ம பண்ணலாம். இது நம்ம பண்றதை விட நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த ஜெனரேஷனுக்கு சின்னதுல இருந்தே இது மாதிரி விளைவுலாம் வரும்.
இது பண்ணா குளோபல் வார்மிங் வரும், இதனால இந்த விளைவு வரும் நம்ம சொல்லி கொடுத்து அந்த பண்பாட்டு கல்வியை அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க விளைவறிந்து அவங்க எண்ணங்களை சீர் செய்து நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ எந்த ஒரு துன்பம் கொடுக்காத செயலை அவங்க செய்வாங்க. சரிங்களா? இத நம்ம தினந்தோறும் இந்த மாசுபாடுகள், இந்த சுற்றுச்சூழல் மேல நம்ம அக்கறை கொண்டு நம்ம இத பாதுகாக்கணும். இதுதான் நம்ம ஐயாவோட ஆசையும் சரி. எல்லா உயிரினங்களும் இன்பமா வாழணும்னா நம்ம இத பின்பற்றி வாழணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த காம்ட்ரஸ்டுக்கும் கலாவதி அம்மா, சேகர் ஐயா அவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.